பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. இப்பவாவது சொல்லலாம் உன் ஃபேமிலி பத்தி. ஃபேமிலி பத்தியா? அதான் இனியா, எனக்கு ஒரே ஒரு அக்கா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட பாப்பாவை கூட நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏய் காலையில நான் ஆஃபீஸ் வரேனா, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா தான் பார்த்துப்பாங்க. போனதும் மறுபடியும் என்கிட்ட ஒட்டிக்குவா. அப்புறம் எங்க அத்தா குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணோம். உன் அன்பு திட்டுறதுல தப்பே இல்லை. அதை விடுங்க மேம், இனியானே கூப்பிடு ஏஞ்சல். நான் எதுவும் தப்பா நினைக்க போறதில்ல. இல்லை இனியா, நான் இனியான்னு கூப்பிடுறத பார்த்து வேற யாராவது ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீ இனியானே கூப்பிடு. இல்லை, இங்க எல்லாருமே உங்களை மேம் மேம்னு கூப்பிடுறாங்க. நான் இனியான்னு கூப்பிடும்போது ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒன்றும் இல்லைதான், ஆனால் உங்கள் சீட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கலாம். நான் இனியான்னு மற்றவங்க கூப்பிடும்போது அதுக்கு எந்த கெட்ட பேரம் வந்துடக்கூடாதுலாம். அன்பு சாமும் கூட தான் ஃப்ரெண்ட்ஸு. சாம் எப்பவுமே நீ வாப்போன்னு தான் கூப்பிடுறான். அதனால அன்போட சீட்டுக்கு எந்த கெட்ட பேரம் வந்ததில்லை. சரி இனியா, இந்த ஆஃபீஸில் யார் கூட இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் கூட மட்டும்? அது பெருசாலாம் இல்லை. இந்த ஆஃபீஸில் நான் சிஇஓவாக இருக்கேன். எப்போவுமே நான் இங்கே வந்ததான் குட் மார்னிங் மேம் 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 தான் கூப்பிடுவாங்க. சாம், அன்பு, ஆகாஷ் அண்ணா 3 பேரையும் தவிர அவ்வா இவான்னு கூப்பிட்டது யாருமே இல்லை. நீ மட்டும்தான் இனியான் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க. அவனுங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே, பொண்ணுங்க யாருமே இனியான்னு கூப்பிட்டதில்ல. முதல்ல நீ தான் கூப்பிட்ட. அது மட்டும் இல்லாமல் நீ சூப்பர் கேரக்டர் வேற. உன்னை நம்பி இந்த கம்பெனி சீக்ரெட்ஸை சொன்னா கூட வெளியே வராதுன்னு தெரியும். வெளியே வராதா? இனியா, உங்க ஃப்ரெண்ட் என்னடானா என்னை ஃப்ராடுங்கிறாரு. நீ என்னடானா கம்பெனி சீக்ரெட் சொன்னா கூட நான் வெளியே விட மாட்டேங்கிறேன். இல்லை ஏஞ்சல், அவன் சும்மா விளையாடுறது. ஏஞ்சல், இனியா மனப்பூர்வமாக தான் உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டு இருக்கு. அந்த லூசு பயலுக்கு வேற இல்லை. இன்னைக்கு உன் மனசில் இருக்கிறத எப்படியாச்சும் எல்லாம் இனியாட்ட கேட்டுரு. என்ன, அவனுங்க 2 பேரும் தான் இல்லை, உன் மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் இனியா கிட்ட கேட்டுரு. அதானே? எப்படிரா? என்ன அதானே? எப்படி? அது அப்படிதான். அது சரி, அப்படி என்ன என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருக்க? கொஞ்சம் கேவலமா இருக்கும். பரவாயில்லையா? ஒன்னே நாங்க சமாளிச்சுட்டு இருக்கோம். பரவாயில்ல, கேளு. ஒன்னும் இல்லை இனியா. சரி அப்ப விடு. இல்ல இல்ல இருக்கு. நிஜமாலுமே சாம் சாரும் உன் ஃப்ரெண்டா வந்தாங்கன்னா உன் கூட இப்படி எல்லாம் பேச முடியாது. என்ன டம்மி பீஸ் ஆக்கிடுவாங்க. சத்தமாவே சொல்லு, இங்க யாரும் இல்ல. மேனேஜர் இருக்கார்ல, ஆகாஷ் சார். ஆகாஷ் அண்ணனுக்கு என்ன? பாத்தீங்களா, இப்ப கூட உங்க வாயிலேருந்து ஆகாஷ் அண்ணன் தானே வருது. சரி, இப்போ பெரியவர் இருக்காங்கல்ல உங்க தாத்தா. தாத்தாக்கு உங்க அப்பா தானே பிறந்தாங்க, அதான் சஞ்சய் சார். ஆமா. செகண்ட் அத்தை, அன்போட அம்மா. தேர்ட் தான் அலெக்ஸ் சித்தப்பா, ஆகாஷ் அண்ணனோட அப்பா. இப்போ என் சந்தைக்கு என்னன்னா, சஞ்சய் சாருக்கு கல்யாணம் ஆயிருந்தனா உங்க அண்ணனுக்கே குட்டி குழந்தை தான் இருக்கு. ஆனா ஆகாஷ் சாருக்கு அதை விட பெரிய குழந்தை இருக்கு. அப்பனா உங்க அண்ணனை விட ஆகாஷ் தானே பெரியவர். ஆமா, இதுல உனக்கு என்ன சந்தேகம்? அது எப்படி மேம் கடைசியா பிறந்தவங்களுக்கு மட்டும் பெரிய பையன் இருப்பான்? அது எப்படி உனக்கு மட்டும் மூளை தாறுமாறா வேலை பாக்குது? லாஜிக்னு ஒன்று இருக்கணும்ல இனியா. நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். எங்க அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ். எங்க அப்பாவுக்கு கல்யாண பேச்சு வரும்போது அம்மா வீட்டுல இப்ப நாங்க கல்யாணம் எடுக்கல அப்படின்னு எல்லாம் பேச்சு வந்துச்சு. அதனால கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் விக்கி மாமாக்கும் தமிழத்தையும் பிடிச்சி அவங்க தாத்தா கிட்ட வந்து பேசினாங்க. இப்படி எல்லாம் ஒரு முடிவே இல்லாம இருக்கும்போது சித்தப்பா கொஞ்சம் ஆர்வ கோளாறு. அப்ப இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமான்னு தாத்தா கிட்ட போய் கேட்டிருக்காரு. இவனுக்குள்ள இப்படியும் ஒரு இடக்கு மடக்கான ஆசை இருக்கான்னு சொல்லிட்டு தாத்தா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட். ஓ, ஆகாஷ் சாரோட அப்பாவுக்கு ஆர்வ கோளாறுல கல்யாணம் நடந்திருக்கு. ஆர்வ கோளாறுல கல்யாணம் நடந்து எல்லாம் ஆர்வ கோளாறா நடந்ததுனாலதான் ஆகாஷ் சாரும் ஆர்வ கோளாறா இருக்காரு. அப்படித்தானே? நீ எப்போ இப்படிதானா? அது பிறக்கும் போதே பிறந்தது. ஆனா இனியா, நீ ரொம்ப லக்கி இல்ல? ஏன்? ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கும். பெரிய வீட்டுல பிறந்திருக்க, செல்ல பிள்ளை வேற. ஆசைப்படுறதெல்லாம் ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா கடவுளுக்கு என்ன வேலை? என்ன வேலை? நீ என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும் உடனே. அப்படிப்பட்ட குடும்பத்துல தான் நீ இருக்க. சின்ன வயசுல இருந்து நீ ஆசைப்படுறதெல்லாம் கிடைச்சிருக்கும். சரி, இதுல ஏன் இப்படி சொன்ன? ஆசைப்படுறதெல்லாம் கிடைச்சிட்டுனா கடவுளுக்கு என்ன வேலை அப்படின்னு? சும்மாதான். ஏனியா, நான் உன்னை கேட்கட்டுமா? கேளு. இன்னும் 15 டேஸ்ல அன்பு சாருக்கு மேரேஜ் இன்விடேஷன் கூட கொடுத்தாங்க நிறைய பேருக்கு. ஆமா, நீ உன் மனசுல இருக்கிறத சார்கிட்ட எப்ப சொல்ல போற?
என் மனசுல என்ன இருக்கு? அது சரி, நீ எல்லாரையும் மாதிரி ஆரம்பிச்சிட்டியா? எல்லாரும் நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுனால இததான் கேட்டுட்டு இருக்காவ. நீ அதையே கேக்குற? எல்லாரும் கேக்குறது வேற இனியா, ஆனா இந்த ஏஞ்சல் கேக்குறது வேற. பாரு, நாங்க 2 பேரும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இது அன்பு சார் சொல்லும் போது அவரோட பேச்சுலயும் ஒரு தெளிவு தெரியும், கண்லயும் அதுதான் உண்மைன்னு காமிக்கும். ஆனா உன் பேச்சுலயும் தெளிவில்ல, உன் கண்லயும் உண்மை தெரியல. என்னம்மா, அவனுங்க எல்லாம் இருக்கும்போது நான் ஒன்ன கிண்டல் பண்ணலான்னு நினைப்பேன். யாரும் இல்லைன்னாதான் என்ன வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணிட்டா, அப்படிதானே? இனியா, ஏஞ்சல் ஒரு விஷயத்த கெஸ் பண்ணா அது கரெக்டா தான் இருக்கும். இவ்ளோ ஏன், அன்பு சாரோட மேரேஜுக்கு நிறைய ஸ்டாஃபுக்கு இன்விடேஷன் வச்சுட்டாங்க. இன்விடேஷன் கொடுக்கும் போதே அவர் ஃபேஸ்ல ஒரு ஸ்மைலே இல்லாம அப்படிதான் கொடுத்தாரு. அது பொண்ணு பிடிக்காம. ஆனா ஓ முகத்துல ஏன் தான் இந்த கல்யாணம் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை நான் பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. லூஸ் மாதிரி யோசிச்சுட்டு ஏதாவது அவன்கிட்ட கேட்டு திட்டு வாங்கிறாத. சோ நீ என்ன உண்மையா ஃப்ரெண்டா ஏத்துக்கல, அப்படிதானே? இவ ஏதோ மிடில் கிளாஸ் வீட்ல உள்ள பொண்ணு, நம்ம கம்பெனில வேலை பாக்குறா. சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்காக காமெடி பீஸுக்காக வச்சிருக்கோம் அவள. அப்போ இப்படிதானே உன் மனசுல நான் இருக்கேன்? ஏய் லூசா நீ, என்ன அதுக்குள்ள மிடில் கிளாஸ் வீட்ல உள்ள பொண்ணுன்னு எல்லாம் பேசுற? நானா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், அப்படி யார்கிட்டே நடந்துக்கிட்டதே இல்ல. அது எனக்கு தெரியும் இனியா. அப்படியெல்லாம் இல்ல, இந்த விஷயத்தையே மறைக்கிறேன்னா நீ என்ன அப்படிதான் வச்சிருக்க. இவ ஒரு மிடில் கிளாஸ் வீட்ல உள்ள பொண்ணு, இவகிட்ட எல்லாம் எதுக்கு நம்ம பர்சனல் சொல்லணும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப 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 க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. தப்பா எடுத்துக்காத, ஃப்ரெண்டுன்னா அவளுக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். எத்தனையோ தடவை இதே கேள்வி என்கிட்ட வந்து கேட்டிருக்கா. இனி உனக்கு ரொம்ப நாள் டைம் இல்ல, அது உங்க அண்ணனோட ஒய்ஃப் தானே? பரவாயில்ல, எல்லா நியூஸையும் கலெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அது அப்படிதான், ஆல் இண்டியா ரேடியோ தெரியுது. அவகிட்ட கூட நான் இதை பத்தி ஷேர் பண்ணதில்ல. ஆனா நீ ஒரு வார்த்தை கேட்ட பாத்தியா, நான் மிடில் கிளாஸ் வீட்ல உள்ள பொண்ணுங்கிறதுனால தானே அப்படின்னு. உன்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? காதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒழுங்கா தெரியாத வயசுல இருந்தே என் மனசுல அன்புதான் இருக்கான். அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப என் மனசுல அன்பு மட்டும்தான் இருக்கான். இனியா, ஆனா இன்னும் 15 டேஸ்ல சாருக்கு கல்யாணம். ஏன் சேர்ந்தா மட்டும்தான் அது உண்மையான காதலா? மனசுக்குள்ளே இருந்து புதஞ்சு போனா அது உண்மையான காதலாக்காதா? என் காதலும் அப்படிதான், எப்பவுமே என் மனசுக்குள்ளதான் இருக்க போகுது. உன் மேல வீட்டுல எல்லாரும் எவ்வளவு அன்பா இருக்காங்க இனியா. என்னை பத்தி யோசிக்கிற அம்மாவை தவிர. சரி அதை விட, நீ உன் ஆசையை மட்டும் வீட்டுல சொன்னா வெளியில இருந்தெல்லாம் பொண்ணு எப்படி எடுப்பாங்க? ஏஞ்சல், உனக்கு அன்போட கேரக்டர் ஒழுங்கா தெரியாது. என் மனசுல மட்டும் அன்புதான் இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோ, எதை பத்தியுமே யோசிக்க மாட்டான். உடனே எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாப்பான். அவன் எனக்கு மாப்பிள்ள பாக்குறான்னா யாராவது எதிர்த்து பேசுவாங்கன்னு நினைக்கிறியா? அவன் அப்படி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்துட்டானா அவன் பேச்சு என்னால கூட மீற முடியாது. அதுக்கு என் மனசுல இருக்கிறது அவனுக்கு தெரியாமலே இருந்துட்டு போகட்டும். ஏன் நீ அப்படி நினைக்கிற? சார் உன்னை ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு. ஏன்னா ஏஞ்சல், அவன் மனசுல ஜஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும்தான் நான் இருக்கேன். அவனுக்குள்ள நான் வேற எந்த தாக்கத்தையும் இதுவரைக்கும் ஏற்படுத்தினதே இல்லை. நானும் அவன் என் காதலை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டான். ஆனா அவனுக்கு நான் தான் தெரியல. நான் தான் தெரிஞ்சதுன்னா புரிஞ்சுக்கிட்டதை கூட அழிச்சிருவான். ஏஞ்சல், எல்லாரும் சொல்றாங்க உன் மனசுல அப்படி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லு சொல்லு அப்படின்னு. ஆனா அன்போட கேரக்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும். சில சிச்சுவேஷன்ல நிதானம் இல்லாம இதுதான் கரெக்ட், அவன் நினைக்கிறதான் தெளிவான முடிவுன்னு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துருவான். அதனால எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஏஞ்சல். அதே வீட்டில் நான் இருக்க போறேன். அவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன, அவன் சந்தோஷமா இருக்கணும். ஸ்ருதி கூட அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கதை நான் பார்த்தாலே போதும். என் கூட வாழ்ந்தா மட்டும்தான் என் காதல் உண்மைன்னு இல்லை, அவன் சந்தோஷமா வாழ்றத பார்த்தாலே எனக்கு போதும். இனியா, ஃப்ரீயா விடு, அன்பு கூட விடு. எங்க வீட்டுல எல்லாருமே நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அவன் ரூம்ல போய் நான் தூங்கினாலும் இல்ல அவன் என் ரூம்ல இருந்தாலும் எங்க வீட்டுல யாரும் தப்பா பாக்குறது இல்ல. அப்படி எங்களை ஃப்ரீயா விட்டுருக்காங்க. இனியா, உன் மனசுல அன்பு சார் இருக்காங்கன்னு வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும் போது சந்தோஷம் தான் படுவாங்க. சந்தோஷப்படுவாங்க தான் ஏஞ்சல். ஆனா அன்பு அதை ஏத்துக்க மாட்டான். அதுலயே எல்லாருக்கும் மன வருத்தம் ஆயிரும். அவன் நிஜத்தை விட்டுட்டு நிழலை தேட ஆரம்பிச்சான். நான் அந்த நிழலாவே இருந்துட்டு போறேன். காலங்கள் தாண்டி காத்திருப்பேன், காதலை ஏந்தி காத்திருப்பேன், கனவுகளாய் காத்திருப்பேன், கரைந்திடும் முன்னுன்னை காண்பேனே, கனம் மூன்றும் உன்னிலை வலைகள் கரையின் நுனியில் நான் காத்திருப்பேன்.
எப்படி நீ நார்மலா இருக்க? எப்படி நார்மலா இருக்கேன்னா இப்படிதான். அப்புறம் ஏஞ்சல், புரியுது இனியா. உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட கூட ஷேர் பண்ணாத ஒரு விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க. எந்த சுச்சுவேஷன்லயும் சாருக்கு என் மூலமா இந்த உண்மை தெரிய வராது. என்னை நம்பி நீ ஷேர் பண்ண விஷயம் எப்பவுமே என் மூலமா தெரியாதையா இருக்கும். அது எனக்கு தெரியும். சரி, எங்க போயிருக்காங்களா? அன்போட தங்கச்சி வித்யா எங்க வீட்டுல தானே இருக்கா? ஆமா, அவங்களுக்கு 10 days கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு கல்யாணத்துக்கு. அந்த பையனுக்கு மேல ஒழுங்கா அன்புக்கு நம்பிக்கை இல்ல. அதான் அவன் எப்படிப்பட்டவன் விசாரிக்கிறதுக்காக சாம் அவனும் போயிருக்காங்க. ஓ சரி சரி சரி, என் கூட பேசிட்டே இருந்து உன் வேலையெல்லாம் விட்டுட்டு அவன்கிட்ட இருந்து திட்டு வாங்கிறாத வந்ததாம். நீ போய் உன் வேலையை பாரு. சரி நியா. அட வாங்க அருண் தம்பி. என்ன அண்ணே நீங்க வந்திருக்கீங்க? நானும் என் மேல பாசமா இருக்க பெரியப்பா மாமா யாராவது என்ன கூட்டு போக வருவாங்க, அப்படி இல்லைன்னா ஆகாஷாவது வருவான்னு நினைச்சேன். அது ஒண்ணும் இல்ல தம்பி, ஆகாஷ் தம்பிக்கு ஆபீஸ்ல ஏதோ வேலை. இனியா பாப்பாவும் அன்பு தம்பியும் சாம் தம்பியும் வெளியே போயிருக்காங்க போல. அதனால பாப்பாவும் ஆகாஷும் ஆபீஸ்ல இருக்காங்க. அவங்கள கூட விடுங்க அண்ணே. நீ ஜாடையில மட்டும் இனியன் மாதிரி இல்ல, எனக்கு பிறக்காத என் பையன் சொல்ற பெரியப்பா கூட காணல. நான் வேற என் டார்லிங் வித்யா கல்யாணத்துக்காக 10 நாளுக்கு முன்னமே வந்திருக்கேன். தம்பி, எங்க எல்லாருக்கும் உங்களை பத்தி தெரியும். உங்களை வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு நான் வரலைன்னா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆட்டோ பிடிச்சி கரெக்டா வீடு வந்து சேர்ந்துருவீங்க. அண்ணனுக்கும் தம்பிக்கு நிறையவே வித்தியாசம் இருக்கு. அது வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். எப்படியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவீங்கன்னு தெரியும். அது சரி. ஏன் தம்பி, எப்போ மாதிரி 1 மாசம் தான் லீவா இல்ல 6 மாசமா? அப்படியே இனிமே நம்ம ஊர் தான் அண்ணே. சரிப்பா, போலாமா? சரிங்க அண்ணே, போலாம். அது சரி, ஆகாஷ் இப்பவும் அதே ஆர்வ கோளாறுத்தனத்துலதான் சுத்திட்டு இருக்கானா? அண்ணனுக்கு தம்பி தான் வில்லை. வாங்க தம்பி. என்ன சொல்றீங்க? நிஜமாவே அப்போ சுரேஷ் பொண்ணுங்க விஷயத்துல மோசம் தானா? சார், எனக்கு எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னே தெரியல. அவனோட ஒரிஜினல் குணம் தெரியாம எப்பவும் பொண்ணுங்க தான் ஏமாறுவாங்க. இவ்ளோ பெரிய ஃபேமிலி, நானே உங்க ஃபேமிலி பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களே எப்படி அதுல மாட்டிக்கிட்டீங்க? சார், வெளியே சுரேஷை பத்தி நிறையவே நாங்க விசாரிச்சோம். யாருமே இந்த மாதிரி சொல்லவே இல்ல. ஒருவேளை நீங்க ஒழுங்கா அவனை பத்தி தெரியாம பேசுறீங்களா? சார், தெரியறதுக்கு என்ன இருக்கு? என் தங்கச்சி அவனால அனுபவிச்சிருக்கான். உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு சார்? 6 மாசத்துக்கு முன்ன வரைக்கும் என் தங்கச்சி கூட தான் பேசிட்டு இருந்தான். அவ அதே காலேஜ்ல தான் ஒர்க் பண்றான். என்ன? ஆமா சார், இவ்வளவு அவனை ரொம்ப நம்பியிருக்கா. எங்களுக்கே முதல்ல எல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் வீட்டுல கல்யாண பேச்சு வரும்போதுதான் அவனை பத்தி சொன்னான். அதுக்கு அந்த பொறுக்கி நான் ஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருக்கேன். என் மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்ல. உண்மையான ஃப்ரெண்டே நீ களங்கப்படுத்திட்ட. இனிமே உன் ஃப்ரெண்ட்ஷிப் கூட தேவையில்லைன்னு அவளை பிளாக் பண்ணி வச்சு அவ சூசைட் ட்ரை பண்ணி. சூசைடா? இப்போ நாங்க எல்லாம் பேசி அவளை வெளியே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ராடை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். 6 மாசம் கண்டினியூஸா அவன் ஒரு பொண்ணு கூட பழகுனதா சரித்திரமே கிடையாது. இந்த பொண்ணுங்களோட காதலை நான் தப்பு சொல்லல சார். ஆனா வீட்டுல ரஃப்யூஸுக்காக போட போற ஒரு நைட் ட்ரெஸ்ஸுக்கே ஹாஃப் டே கடையை சுத்தி சுத்தி வலம் வருவாங்க. ஆனா லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றது மட்டும் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் என் தங்கச்சியை விட்டதுக்கு அப்புறம் கூட வேற ஒரு பொண்ணு கூட அவன் பழகிட்டு இருந்திருக்கான். என்ன நீங்க சொல்ல சொல்ல என்னால தாங்க முடியாத அளவு அதிர்ச்சியா இருக்கு சார். ஆமா சார், அந்த பொண்ணு வேற கன்சீவா இருந்தாங்க. என்ன? ஆமா, அபார்ட் பண்றதுக்கு கூட அந்த பையனும் அந்த பொண்ணும் எங்க ஹாஸ்பிட்டல் தான் வந்திருந்தாங்க. என்ன அவனுக்கு யாருன்னு தெரியாது. நான் அவனை ஈஸியா தூக்கிட்டேன். அப்புறமும் கொஞ்ச நாள் அவனை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா என் தங்கச்சிக்கு அவனால இனிமே எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுல்ல. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணு கன்சீவா இருந்ததுக்கு அப்புறம் கூட இவனை வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்குன்னு போயிட்டான். வேற நல்ல லைஃப்னா ஒரு பிரெக்னண்டா இருக்க பொண்ணு எப்படி? அதான் சார் இவங்களுக்கெல்லாம் காதல் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னா இந்த பழிய வேற ஏதோ ஒரு பையனுக்கு மேல போட்டுட்டு அவன் கூட இருக்க போறான். ஓ, அதுக்கப்புறம் நான் அவனை ஃபாலோ எல்லாம் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே அவன் தான் எல்லாரையும் கழட்டி விடுவான். முதல்ல அவனை ரிஜெக்ட் பண்ணிருக்க பொண்ணு அவன் இதுக்கு முன்ன பழகிட்டு இருந்த பொண்ணு தான். மத்தபடி எல்லாரையுமே அவன் தான் ரிஜெக்ட் பண்ணுவான். தயவு செஞ்சு கல்யாணம் தான் நெருங்கிட்டு இருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஹேபிட் எல்லாம் மாத்திடுவான் அப்படின்னு நினைச்சு உங்க தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்துறாதுங்க. அப்புறம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்த சார்னு சொன்னீங்களே, அவர் என் அப்பாவோட ஃப்ரெண்டு. என்னை நம்பி வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தணும்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க எப்படி இல்லாம விசாரிச்சோம், எல்லாரும் நல்ல பையன் தான் சொன்னாங்க, அதான் நம்பிட்டோம் நாங்களும். போனும் இன்டர்நெட் இருக்கும்போது ஊருக்கு நல்லவனாதான் பாதி பேர் இருப்பான். இப்போ உங்க தங்கச்சியோட வாழ்க்கை உங்க கையில தான். இன்விடேஷன் அடிச்சிட்டோம், எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னு எல்லாம் பார்க்காம கல்யாணத்தை உடனே கேன்சல் பண்ணுங்க. இந்த ஆதித்யா சாருக்கு என்னதாண்டி பிரச்சனை? ஹாஃப் டே தானே லீவ் போட்டிருக்காரு.
ஹாஃப் மந்த் லீவ் போட்டிருக்க மாதிரி அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க்னு இவ்ளோ பக்கமா கொடுத்துருக்காரு. அது வேற ஒன்றும் இல்ல, ஹாஃப் டே அவர் லீவ் எடுத்ததை நமக்கு சேர்த்து லீவுன்னு நினைச்சிட்டாரு போல. அதான் அவர் வீட்டுல போய் பண்ண வேண்டிய ஒர்க்கையும் சேர்த்து நமக்கு ஹோம்ஒர்க்காவும் அசைன்மெண்டாவும் கொடுத்துட்டாரு போல. கொஞ்ச நேரம் வீட்டுல போய் பிக் பாஸ் பார்க்கலான்னா அதுக்கு கூட நேரம் இருக்காது ஒழுங்கா. எழுதுறதா இல்ல அங்க பாக்குறதா இல்ல எழுதுறதா? நீ இன்னும் அதை பார்த்துட்டு தான் இருக்கியா? கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருந்தேன். எப்ப பாரு ஊர்கிழவிங்க எல்லாம் சண்டை போடுற மாதிரி பக்கத்து வீட்டு சண்டை மாதிரி தான் இருந்தேன். 2 நாளைக்கு முன்ன ப்ரொமோ வேற அட்டகாசமா இருந்துன்னு உள்ள போய் பார்த்தேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஏ வித்யா, எடி லூசு. என்ன என்ன வெண்ணன்னு எங்க அண்ணனை கூட்டு போறதுக்கு 1/2 மணி நேரம் தாண்டி வர சொல்ல. கேண்டீன் போலான்னு கூட்டு வந்துட்டு ஒரு ஜூஸ் கூட வாங்கி தராம இருக்க. திங்கிறதுக்காக தான் இருப்பியா இப்பவும்? திங்கிறதுக்கு தானே கேண்டீன் வச்சிருக்காங்க. நானே கொலை வெறியில இருக்கேன். என்ன கடுப்பேத்துறதுக்காண்டி ஏதாவது பேசினா குத்திடுவேன் பாத்துக்கோ. சரி, என்னதான் ப்ராப்ளம் உனக்கு? இந்த சுரேஷ் இருக்கான்ல, அவனுக்கு எனக்கு நடக்க போற கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும். ஏதாவது ஐடியா கூட. ஏது உன் அண்ணன் பார்த்து இருக்கிற கல்யாணத்தை நான் நிப்பாட்டணுமா? இல்லல, உன் அண்ணன் பார்த்து வச்சிருக்க பையனை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு உன் அண்ணனால மட்டும்தான் முடியும். மூட்டு யோசிச்சு எப்படி கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு மட்டும் பேசு. அதை விட்டுட்டு அவனை பத்தி எல்லாம் யோசிக்காத. அது சரி, இந்த கல்யாணம் எப்படியாவது நின்னுட்டா நல்லதுன்னு மட்டும்தான் புலம்பிட்டு இருந்த. சடனா நாம நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு பிளான் போடலாம் ஆரம்பிச்சிருக்க. அவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருதுடி. இன்னைக்கு ரெக்கார்ட் நோட் கரெக்ஷன் பண்ற பேர்ல கண்டபடி கை வைக்கிறான். என்ன வித்யா சொல்ற? சும்மா விட்டுட்டால வந்த? அவன் குடல உருவி கையில கொடுத்துருக்க வேண்டியதுதானே. பலார்னு 4 அரை வாங்கி கட்டினான். கரெக்டா ஆதித்யா சார் வேற உள்ள வந்துட்டாரு. இப்பதான் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்துடவே கூடாதுன்னு தோணுது. இந்த விஷயத்த உன் அண்ணன் கிட்ட டைரக்டா சொல்லு வித்யா. அண்ணாட்ட எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? கல்யாணம் பண்ணிக்க போறவன் தானேன்னு அவங்க எல்லாம் ஈஸியா எடுத்துக்கிட்டாங்கன்னா. வித்யா, உன் ஃபேமிலி அப்படிப்பட்ட ஃபேமிலி கிடையாது. இல்லடி, அண்ணன் பார்த்து வச்ச கல்யாணம். அண்ணன் ஃபீல் பண்ணிடக்கூடாது. அவளுக்கு நம்ம நல்ல மாப்பிள்ளைய பார்க்காம அவசரமா தப்பானவனை பார்த்து வச்சிட்டோமேனு அவன் ஃபீல் பண்ணிடக்கூடாதுடி. உங்க அண்ணனை ஃபீல் பண்ணக்கூடாது, நீயும் கஷ்டப்படக்கூடாதுன்னா வேற ஏதாவது பண்ணணும். பேசாம உன் கல்யாணத்தன்னைக்கு சீப் எடுத்து ஒழிச்சு வச்சிடலாமா? மெண்டல் இல்லல, உன் சீப்பு கிடையாது, மாப்பிள்ளையோட சீப்பு. அப்புறம் சீப்பை மட்டும் ஒழிச்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, மாப்பிள்ளைக்கு தலை சீவதுக்கு சீப்பு இருக்காது, கல்யாணம் நின்றான். அப்பயே சொன்ன சரணி உன் அம்மா கிட்ட, உனக்கு பிரெயின் வேலை பாக்குறது டவுன் ஆயிட்டே போகுது, கொஞ்சம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் வளர்த்தி விடுங்க அப்படின்னு. ஆமா, உனக்கு மட்டும் மூளை வளர்ந்து தலைக்கு வெளியே வந்துட்டு பேச வந்துட்டான். படத்துல எல்லாம் எத்தனை கல்யாண வீட்டுல கல்யாண மாப்பிள்ளைக்கு சீப்பு ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்காங்க தெரியுமா? இப்ப உருப்படியா ஏதாவது ஐடியா கொடுக்கலாம். முதல்ல கொன்றுவேன் உன்னை இங்கே. பேசாம கல்யாண மாப்பிள்ளையோட பட்டு வேஷ்டி பட்டு சட்டை ஒழிச்சு வச்சிருவோமா? ஏன் கோழி மாதிரி கொக்கரிக்க? ஒன்னும் இல்ல, சுரேஷ் சார் இருக்க அவசரத்துக்கு டவுசர் போட்டு வந்து தாலியை கட்டினாலும் கட்டிடுவாரு. என்ன வித்யா, உங்க 2 பேரையும் கூட்டு வந்து உட்கார வச்சதுக்கு என் புத்தி செருப்பால அடிக்கணும். இதோ வருது பாரு. சார், என்ன சார் இதெல்லாம்? இல்ல சரண்யா, சின்னதா ஒரு ட்ரீட், ஜூஸ் தானே. அப்புறம் சரண்யா, உங்க ஆதித்யா சார் ட்ரீட் வச்சா மட்டும்தான் அதை ஏத்துப்பீங்களா? என்னோட ட்ரீட் எல்லாம் ஏத்துக்க மாட்டீங்களா? இல்ல சார், எங்களுக்கு தேவைன்னா நாங்களே வாங்கிக்கிறோம். அட, எதையோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அப்படியே சின்னதா என்னோட ட்ரீட். ஓ அப்படியா? ஆனா 2 கிளாஸ் தானே இருக்கு. இல்லடி, ஜூஸ் குடிச்சிட்டு பிளான் போடலாம் அப்படின்னு. ஒன்னும் இல்ல சரண்யா, இன்னும் 10 டேஸ்க்குள்ளதான் இருக்கு எங்க கல்யாணத்துக்கு. வித்யாக்கு ஸ்பெஷலா நான் எடுத்துட்டு வரேன், இது நீங்க குடிங்க. அப்பனா ஓகே சார். ஏண்டி அறிவு கட்டவளே, வெக்கமா இல்லையா உனக்கு? அவனுக்கு எனக்கு நடக்க போற கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலாம்னு ஐடியா கேட்டா உனக்கு அவன் காசுலயே ட்ரீட்டா கேக்குது. இல்லடி, ஃப்ரீயா எல்லாம் ஐடியா வராதுல்ல. ஜூஸ் குடிச்சாலாவது ஏதாவது ஸ்பெஷலா ஐடியா வருதான்னு பாப்போம். இப்ப சொல்லு, மாடு கலடி தண்ணியை குடிச்ச மாதிரி நல்லா ஊத்திட்டல. ஓ எஸ், ஐடியா தானே. இப்ப வரம் பாரு, தார் மாறா வரம். இவர் இன்னைக்கு அவகிட்ட இருந்து வாங்கி கட்டாம போக மாட்டாரு போல இருக்கு. வித்யா, இந்த ஜூஸ் உனக்கு. ஹலோ, நான் உங்ககிட்ட ட்ரீட் கேட்டனா இல்ல ஜூஸ் கேட்டனானு? என்ன வித்யாமா, சரி உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன் உன் மேல உரிமையில ஏதோ ஒரு உரிமை எடுத்துக்கிட்டேன், அதுக்கு நீ இப்படி முறைச்சிட்டேயா இருப்ப? ரொம்ப சூடாகாம கூலா ஜூஸ குடி. அது மட்டும் இல்லாம வித்யா, ஆதித்யா சார், அதாவது உன்னோட ஹெச்ஓடி, அவரோட ட்ரீட்டை மட்டும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறீங்களா? நான் ஜஸ்ட் ஜூஸ் தானே. சரி, நான் வரேன். என்ன தாண்டி இவனுக்கு பிரச்சனை? வித்யா, இந்த ஆள் நல்லவரா இருப்பாருன்னெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. உன்னை தப்பா பாக்குறாரு, உன் மேல தப்பா கை வைக்கிறாருன்னு
உன் அண்ணன் கிட்ட ஒன்னால தானே பேச முடியல. எத்தனை நாள் என் போன்ல இருந்து உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அன்பு அண்ணான்னு நானும் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். பேசாம இன்னைக்கு நைட் அன்பு அண்ணனுக்கு நாமளே ஃபோன் பண்ணி வித்யா கிட்ட சுரேஷ் சார் இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னு நாம வித்யாக்காக பேசினா என்ன? அண்ணன் கிட்ட எப்படி இதெல்லாம் சொல்றது? அண்ணன் பார்த்து வச்ச மாப்பிள்ள தப்பா போயிடுச்சுன்னா அவன் ஃபீல் பண்ணுவாங்கிறதுக்காக வித்யா பேசாம இருக்கா. ஃப்ரெண்டுக்காக நாம பேசலாமே. என்னடி ஐடியா சொல்லுனா யோசிச்சுட்டு இருக்க? இல்லல, எப்படியும் சுரேஷ் சார் இப்ப வாங்கி தந்த ஜூஸை நீ குடிக்க போறதில்ல. அதான் குடிச்சிட்டு அப்புறமா ஐடியா வருதான்னு யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறமா தான் ஐடியா வருமா இல்லையான்னு யோசிக்க போற, அப்படித்தானே? வித்யா, குடிடி செல்லம். உனக்கு அந்த ஜூஸ்ல வச்சிருக்கேன் ஆப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட உரிமை எடுத்துக்கலான்னு பார்த்தா உங்க அண்ணனும் விட மாட்டேங்க, நீயும் விட மாட்டேங்கிற. சோ எனக்கான உரிமையா இன்னைக்கு நமக்கு முத ராத்திரி ரெக்கார்ட் நோட் எடுக்கிறதுக்கு ஸ்டாஃப் ரூம் வந்து தானே ஆகணும். நீ வா. ஏண்டி இப்படி திங்கிறதுக்கு ஜூஸுக்கு அலைய? வித்யா, நாம வயிற்றுக்காக நாம தான் போராடி ஆகணும். ஷபா, இப்போ என் வயிற்றுக்காக நீ போராட முடியுமா? இப்போ நான் போராடினதுனால தானே 2 கப் ஜூஸ் என் வயிற்றுக்குள்ள போச்சு. அதான் உள்ள போயிட்டுலாம் அவனை எப்படியாவது கல்யாணத்தை கேன்சல் பண்றதுக்கு ஐடியா கொடு. அதுவா, நீ காலையில விடியறதுக்குள்ள உனக்கு நல்ல செய்தி வரும். என்னடி நக்கலாம்? அடா, உன்கிட்ட நக்கல் நயாண்டினெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நான் என்ன லவ்வரா? ஃப்ரெண்டு டி ஃப்ரெண்டு. உயிரையும் கொடுக்கும் உயிர் தோழிகள். இந்த பார்த்தனே உயிர் தோழிகள் லட்சணத்தை. 10 ரூபாய் ஜூஸுக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் அடகு வச்சுட்ட பத்தி அந்த ஆள்கிட்ட. ஏய் வித்யா, இது 10 ரூபான்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்படியும் ஒரு கப் ஜூஸ் 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்கும். உன்னை கொண்டுருவேன், நீ பேசாம மூட்டு கிளம்பிடு. ஏய் சரண்யா, அண்ணன் வந்துட்டான். ஆடா, இவன் வேற ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால நாய் மாதிரி குறைச்சிட்டு இருப்பானே. சரி, என்கிட்ட சொல்லிட்டே எல்லாம். நீ ஃப்ரெண்ட்ஸை முத நம்பு. இந்த கல்யாணம் நடக்காது, நான் உனக்கு நம்பிக்கை தரேன். என்ன வரலையா? ஓ அண்ணன் பைக்ல வந்திருப்பான், நான் எப்படி வர முடியும்? ரொம்ப அலட்டிக்காதேனா? என்னமோ இதுக்குமே அண்ணன் பைக்ல நீ ஏறினதே இல்லாத மாதிரி. சரி விடு, வந்து தொலைறேன். சரி, இனி அக்கா தான் உன்னை கூட்டு போறதுக்கு வருவாங்கன்னு சொன்னலாம். நம்ம 2 பேரும் போயிட்டா அவ பஸ்ல தான் வரணும். அதனால என் அண்ணன் கூட பைக்ல அவளும் வரட்டும். சரி, கிளம்பி தோலாம். நீ எதையாவது போட்டு குழப்பிட்டு இருக்காத. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. பேசாம போ, கிளம்பி. என்ன மித்ரன்? ஒன்னும் இல்ல மது, நேற்றுக்கு சிக்கன் குக் பண்ணி கொடுத்தீங்கலாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. அப்படியா? சத்தியமா சொல்றேங்க, நான் பண்ணிருந்தா கூட அந்த அளவுக்கு புகழ்ந்திருக்க மாட்டானுங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சமையல் தெரியறதே பெரிய விஷயம். அதுலயும் எம்பிபிஎஸ் படிச்ச பொண்ணு நீங்க. சூப்பர் மது. மித்ரன், நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாதி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு காய் கட் பண்ணி கொடுக்கணும்னா கூட அவ வேலையை நான் செஞ்சு கொடுக்கணுமான்னு யோசிப்பாங்க. இந்த காலகட்டத்துல அம்மாக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து நீங்க சமையல் படிச்சிருக்கீங்க. நீங்க செம்ம போங்க. தேங்க்யூ. ஏன் மித்ரன், நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பாக்குறீங்க? ஹூ? நீங்க தான். இல்லங்க, ஆக்சுவலா இங்க நான் வந்திருக்கவே கூடாது. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த கேம்ப் என் தலைமையில நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆமா தானே? இப்ப ஆமாதான், ஆனா இது என் தலைமையில நடக்க வேண்டிய கேம்பே கிடையாது. மதுக்கு தெரியாது, ஆனா மது காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்ன எனக்கு கிளாஸ் எடுத்த ஒரு சார், அவர் தலைமையில நடக்க வேண்டிய கேம்ப் தான் இது. பாவம் வயசானவரு, சோ என்ன அனுப்பி வச்சுட்டாரு. ஓ, அப்ப இப்போ நீங்க நம்ம காலேஜ்ல தான் டாக்டரா இருக்கீங்களா? நான் நம்ம காலேஜ்ல டாக்டரா இருந்தது சும்மா. சும்மானா? அது ஒரு விதமான ஃபீல், அதை விடுங்க. என் சந்தோஷத்துக்காக கூட சொல்லலாம். சரி, அப்ப இப்போ எங்க ஒர்க் பண்றீங்க? மது, படிச்சு முடிச்சுட்டு நம்ம காலேஜ்ல டாக்டரா நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னமே மித்ரன்கிற பேர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி தான் நான். உங்க பேர்ல ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஆனா நம்ம மெடிக்கல் காலேஜ்லயே நான் ஒர்க் பண்ணது என்னோட ஒரு ஆசைக்காக, அதை விடுங்களேன். நீங்க இவ்ளோ சிம்பிளா இருக்கீங்க. புரியல? இல்ல மித்ரன், மித்ரன் ஹாஸ்பிட்டல் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் படிக்கும் போதே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் நீங்க. ஆனா சிம்பிளா இங்க எல்லாரும் கூட இருக்கீங்க. அட மது, நீங்க கூட தான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்க. வெளியே யாருக்காவது தெரியுமா நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்கன்னு? அது மாதிரிதான், எப்பவுமே சிம்பிளா இருக்கதான் நல்லது. ஒவ்வொரு நாளும் உங்க மேல இருக்க மதிப்பு கூடிட்டே போகுது மித்ரன்.
நான் பார்த்த ஆம்பளைங்கள்லாம் நீங்க ரொம்பவே வித்தியாசமானவங்க. உண்மையாவா? நிஜமாலுமே. அட தேங்க்யூ. என் ரெக்கார்ட் நோட் ஸ்டாஃப் ரூம்ல தானே இருக்கு. நீங்க இருக்கலாம். எங்க காணோம்? அது சரி, ரெக்கார்ட் நோட்டுக்காக வந்தியா இல்லனா எனக்காக வந்தியா? இனிமேல்லாம் உனக்கு மரியாதையே கிடையாது. என்கிட்ட ஏதாவது நடந்துக்கணும்னு நினைச்சா கொடல உருவி கையில கொடுத்துருவேன். என்ன பயந்து நடுங்கிட்டு போற பொண்ணு நான் நினைச்சேன். இருக்க இடம் தெரியாம அழிச்சிருவேன். டார்லிங், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மேல கல்யாணத்துக்கு அப்புறம் எடுக்க போற உரிமையா இப்பவே எடுக்க போறேன். என்ன? அதாவது பேபி, நீ குடிச்சிய ஜூஸ் அதுல மயக்க மருந்து கலந்துருக்கேன். என்ன சொல்ற? இன்னும் 2 மினிட்ஸ்ல நான் போட்ட டேப்லெட் கரெக்டா வேலை பார்த்துனா நீ மயக்கம் போட்டு வெடிச்சலாம். அட்ட பாவி, இது தெரியாம ஷரணி வேற அதை எடுத்து குடிச்சிட்டா. நீ எல்லாம் எங்கடி போற? ஆ! ஏய், கைய விடுறா. இங்க பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு உண்மையா இருந்து உன் கூடயே வாழலான்னு பார்த்தா விடுறீங்களா? என்ன பத்தி விசாரிக்க கேரளா வரைக்கும் உங்க அண்ணன் போயிருக்கானா? என்ன? என்ன பத்தி விசாரிக்க உங்க அண்ணன் கேரளா வரைக்கும் போயிருக்கான். இன்னைக்கு நான் உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிட்டேனா? மித்ரன், என்னம்மா? ஒன்னும் இல்ல மக்களே. சித்தி போன் பண்ணி நீ இன்னமும் அங்க போகல, இந்த ஊர்ல இருந்ததுக்கு அப்புறம் கூட ஒரேட்டு வந்து பாக்கலையேன்னு கத்திட்டே இருக்கா. உங்களுக்கு தெரியும் இல்லம்மா, எனக்கு கேம்ப் இருக்கு. முடிச்சுட்டு வரும்போது டயர்டா வருவேன். அவனுக்காவது காலேஜ் முடிஞ்சு ஒரு நாள் என்னை வந்து பார்க்கலாம்ல. மித்ரன், அவனும் வேலையா தானே மக்களே இருப்பான். நீ இன்னைக்காவது ஒரேட்டு சித்தி வீட்டுக்கு போய் பாத்துரு. சரிம்மா, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இன்னைக்கு அவனை பாக்குறேன். அப்புறம் அம்மா, சென்னையில இருந்து 2-3 பேர் இங்க வராங்க. 2 நாளைக்கு முன்னமே அவங்க இங்க வர வேண்டியதுதான். ஆனா மழை இருந்ததுனால கரெக்டா வந்து சேர முடியாதுலாம். அதான் மழையெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு இன்னைக்கு கிளம்புறாங்க. அவங்க ட்ரெயின்ல எல்லாம் வரல. என்னோட காரை கொடுத்து விட்டுருங்கம்மா. ஓ காரையா மித்ரன்? ஆமாம்மா, நான் ட்ரெயினுக்கு ஆசைப்பட்டு ட்ரெயின்ல வந்துட்டேன். இங்க கார் பைக்லாம் இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. எங்கேயும் போக கூட முடியல. 3 பேர் இருக்கானுங்க, எல்லாம் மாறி மாறி டிரைவ் பண்ணிடுவாங்க. நான் பேசிட்டேன், ஒரு 7 மணிக்கு போல வீட்டுக்கு வருவாங்க. கார் கீயை மட்டும் எடுத்து கொடுத்துருங்கம்மா. சரி மக்களே, அப்ப வச்சிரவா? சரிங்கம்மா.